எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வாழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் 17/3/2026 செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம், விஸ்வாவசு வருடம், பங்குனி மாதம் 3ஆம் நாள், தேய்பிறை, சிவராத்திரி. நாளை அமாவாசை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:10 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:10 வரை. குளிகை 12 மணி முதல் 1:10 வரை. யமகண்டம் 3 மணி முதல் 10:10 வரை. திதி சதுர்த்தசி திதி. இன்றைய யோகம் சாத்திய நாம யோகம். இன்றைய கரணம் பத்திரை. இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். சந்திராஷ்டிரமும் பூச நட்சத்திரம் சந்திராஷ்டிரமும் இன்று. கடகராசிக்கு சந்திராஷ்டிரம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப கிரக நிலவரத்தை பார்ப்போம். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, புதன், செவ்வாய், சந்திரன், மீனத்தில் சூரியன், சனி, சுக்கிரன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? தேய்பிறை சிவராத்திரி அப்படின்னும் போதும், செவ்வாய்க்கிழமை என்னும் போதும் பார்த்தீங்கன்னா, இந்த சிவராத்திரிங்கிறது சிவன் வழிபாடு. தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாவே நமக்கு சிவன் ஒரு வழிகாட்டியாக வந்து சிவ வழிபாடு மேற்கொள்ள சொல்கிறார். அந்த வழிபாட்டு முறைகளை வரும்போது நம்ம ஜெயிக்க முடியும். அதுவும் இல்லாம தேய்பிறை சிவராத்திரிங்கிறது வந்து ஒரு சிறப்பை தரும். எல்லாருக்கும் எல்லா பலனும் கிடைக்கணும் அப்படின்னும் போது சிவராத்திரிங்கிறது மாதம் வரத வழிபாடு பண்றதும் சிறப்பை தரும். மகா சிவராத்திரி மட்டும் கும்பிடுவேன், மற்ற நேரத்தில் அதை பண்ண மாட்டேன்றதுக்கெல்லாம் வேலை இல்லை. எல்லாத்தையும் நம்ம கவனிச்சு பண்ணும்போது நம்ம வாழ்க்கையை திருப்பி போட்டு ஒரு மேலோட்டத்துக்கு கொண்டு வந்துடுவாரு. அதனால இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். நேர்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் இன்று ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். நிறைய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்ததெல்லாம் முடிவுக்கு வந்துடும். புதிய வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னைக்கு புதுசா நம்மளை நம்பி ஒரு சில வேலைகள் நமக்கு ஒப்படைப்பாங்க. அதை நம்ம செய்து வெற்றியும் பெறுவீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள் கிடையாது. செலவுகள் மேலோங்கும். தேவையில்லாத சச்சரவுகளை போய் சிக்கிக்குவீங்க. வீட்டு அல்லது சொந்த சுகபோகங்கள் வழியில சில செலவுகள் உண்டு. பயணங்கள்ல கவனமா இருக்கணும். குறிப்பா தலைக்கவசம் அணியாமல் பயணம் பண்ணக்கூடாது. கவனத்துடன் இருந்தால் இந்த நாள் செலவுகள் இருந்து மீண்டு வரலாம். வாழ்த்துக்கள். மிதனராசி என்பவர்களே, மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த சந்திராஷ்டமும் இல்லாம இருந்தாலும் சரி, குரு வந்து சுத்தமாவே வந்து நிறைய அந்த பார்வை பலன் இல்லாம இருக்கு. இப்போ சனியின் பார்வைக்கும் வேலை இல்லை, ராகுவின் பார்வைக்கும் வேலை இல்லை. புரியுதுங்களா? அப்பனா குரு தனிச்சையா செயல்படக்கூடிய அமைப்பு வந்துட்டு அப்போ மிதுனத்துக்கு இனி வரும் நாட்கள் யோகமான நாளாகவே இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி என்பர்களே, சந்திராஷ்டிரம் ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த விதமான புதிய முயற்சியோ அவசரப்பட்டு எடுக்கிற முயற்சி தேவையற்ற செலவினங்களை தான் தரும். ஆனா வெளியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும். அதனால கவனத்துடன் இந்த வேலையை செய்யுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, நிறைய உதவிகள் கிடைக்கும். எல்லா வகையிலுமே வந்து அந்த கிரகம் கெட்டு போயிருந்த அமைப்புல இருந்தாலுமே உதவிகள் நிறைய சிறப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அப்படின்னா கவனத்தோடு செய்யணுன்றதுதான் சிம்மத்தோட வேலை. எல்லாம் எனக்கு தெரியும் செஞ்சா தண்டனை உண்டு. தண்டனைனா அந்த வேலை நடக்காது. அனுசரித்து செல்லும் போது உங்கள் வாழ்க்கை நிலை மேலும் உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசி என்பதில் கண்ணியை பொறுத்த மட்டும் இதனாலும் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. பல அலைச்சல் திளைச்சல் உண்டு. ஐயோப்பா வேலை செஞ்சு மாளலையேன்ற அளவுக்கு போயிட்டு இருக்கும்.
அந்த அளவுக்கு ரொம்ப வேலை நெருக்கடி, மன ஓட்டங்கள்லாம் வேகமா இருந்துகிட்டே இருக்கும். நீங்களும் அது கூட பயணம் பண்ணுவீங்க. இருந்தாலும் 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா போதுன்ற அளவுக்கு மனசு வந்து நிற்கும். அந்த அளவுக்கு வேலை பளு கூடும். கவனமா இருங்க. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப அவசர கதியில போய் ஒரு முடிவு எடுத்து எல்லாத்தையும் செய்யற மாதிரி இருக்கும். அவசரம் கூடாது. பொறுமையும் நிதானமும் அமைதியா செஞ்சீங்கன்னா அந்த வேலை நடக்கும். உற்றார் உறவின் செல்வாக்கு உங்களுக்கு கூடியிருக்கும். பிள்ளைகளால் நன்மை உண்டு. ஏற்றங்கள் பெறுவீர்கள். நீங்க நினைச்சா மாதிரி அவங்க வருவாங்க. அதுவே ஒரு மன சந்தோஷத்தை ஏற்படுத்தி வரும். இன்றைக்கு நாள் ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தமல்ல நன்மைகள் யாவும் நடைபெறும் நாள். புரியுதுங்களா? பாத்தீங்கன்னா ஒரு அனுஷம், பாத்தீங்கன்னா கேட்டை, இந்த ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று வித்தியாசமான நட்சத்திரங்கள். அனுஷம்ங்கிறது வந்து மகாலட்சுமி உதித்த நட்சத்திரம், கேட்டைங்கிறது பெருமாள் நட்சத்திரம். இது ஏன் 8ஆம் இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய யோசனைகள் வரும். மறைபொருளை தேடக்கூடிய தன்மை, தன்னை பத்தி தனக்கு தெரியும்னா அந்த ராசி விருச்சகம் தான். கன்னிக்கு அடுத்தபதியா தன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அமைப்பு விருச்சகத்து தான் இருக்கு. ஆனா அவங்க அந்த தெரியும்னு காட்டினாங்கன்னா அவுட் ஆயிடுவாங்க. தெரியலன்னு போனாங்க ஜெயிப்பாங்க. இந்த நாள் அவர்களுக்கு நன்மையான நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள். ஆசைகள் கட்டுக்குள் வர வைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையை கட்டுக்குள்ள வர வைக்கலாம் நீங்க சிறப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிப்பீங்க. அதனால கட்டுப்பாடோடு இருந்தா இந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும். எதுல செலவு வரும் அப்படின்னா, வேலையில் தேவையற்ற தொந்தரவுகள், பிள்ளைகளால செலவு உண்டு, மனைவி வகையிலும் செலவு உண்டு. அதே மாதிரி கல்விகளில் மாணவர்களுக்கு புத்தகம், நோட்டு, அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செலவுகள் கூடும். அதே மாதிரி வண்டி வாகன பயணங்கள்லயும் செலவுகள் கூட காத்திருக்கிறது. கவனமா இருங்க. நம்ம மகர ராசி பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து சிறப்பான நாள். பயங்கள் இருந்தாலுமே பயம் இருந்து செஞ்சாங்கன்னா எல்லாமே ஜெயிப்பாங்க. அவங்கள பொறுத்தவரை எல்லாம் லேசினஸா இருக்கிறது தான் பார்ப்பாங்க. கடுமையான உடல் உழைப்புக்குள்ள போக மாட்டாங்க. அந்த கடுமையான உடல் உழைப்புக்குள்ள எப்பெல்லாம் வராங்களோ அவங்க அப்பெல்லாம் ஜெயிச்சு வெற்றி பெற முடியுங்கிற அமைப்புல வந்துருவாங்க. சிறப்பான ஒரு நாள் இன்று. கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு, புதன், சந்திரன், செவ்வாய் சேர்க்கை இருக்கு. அப்ப வேகமா இருக்கும். நீங்க வேகமா பயணம் பண்ணணும்னு நினைப்பீங்க. பொறுமையா இருந்தாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்றோம். அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஏன்னா சதயம் ராகு, அவிட்டம் செவ்வாய், புரட்டாதி குரு, இவங்கெல்லாம் குரு மேல பயணம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இங்க இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? ராகு வேகமா போக சொல்லிடுவாரு, செவ்வாயும் வேகமா தான் இருக்க சொல்லுவாரு, புதன் மட்டும் தான் யோசிக்க சொல்லுவாரு. புரியுதுங்களா? இந்த நாள்ல நீங்க பொறுமை காத்தால் பெருமை அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. புரியுதுங்களா? கும்பத்தை பொறுத்தவரையில் தன் வேலையில் கவனமா இருப்பது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். மீனராசி என்பர்களை, மீனத்தை பொறுத்தப்பட்டு இதனால வந்து வரவுகள் மேலோங்கும், செலவுகள் குறைந்து சந்தோஷம் மேலோங்கும். அவ்வளவுதான். இந்த நாள்ல ஒரு சிறப்புமிக்க ஒரு பலன்கள்லாம் நடக்க காத்திருக்கிறது. புரியுதுங்களா? எதையும் அப்படியே சிந்தாம சிதறாம பெறணும். புரியுதுங்களா? ஓட்டு கேட்க வராங்க இல்லைங்களா? சிந்தாமல் சிதறாமன்ற மாதிரி உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நல்ல நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை அனுபவிக்கணும். புரியுதுங்களா? ஏழரை சனி 2ஆம் கட்டத்துல இருக்கும்போது உங்களுக்கு எல்லாரும் கொடுக்க வந்திருக்கிறாரு. அதை வாங்குகின்ற அளவுக்கு நீங்க தகுதி வளர்த்துக்கிட்டா போதும். பொறுமை வேணும். பொறுமை இருந்தாலும் அனைத்தும் சாதிக்க முடியும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாகவே இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.